நீங்க என்ஜாய் பண்ற திராட்சை பழங்களை ஆண்டவர் உங்க மனைவி மூலம் கொடுக்க போறார். நிறைய மனைவியோட நிலைமை குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, கொடி தரையில பரிதாபமா தொங்கிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் கிடையாது. ஆனா நம்ம இல்ல, இன்னும் ஒரு கனி இல்ல, ஒரு கனி இல்ல, உன்னால ஒரு யூஸ் இல்ல, உன்னால நீ எல்லாம் எதுக்கடி இருக்கிற. அந்த கொடி சொல்லுது, டேய் எனக்கு சப்போர்ட்டே இல்லாம கீழே விழுந்து கிடக்குறேன்டா. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவிங்க பார்ப்பா, உன் குடும்பத்துக்குள்ள கனியை கொண்டு வருவான்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா உங்க மனைவியில எப்போ போனாலும் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ற திராட்சை பழங்களை ஆண்டவர் உங்க மனைவி மூலம் கொடுக்க போறார். சரி, இந்த கொடி இருக்குல்ல, இது கொடி, இட் ரிக்வயர்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். இங்க பாருங்க, நீங்க எத்தனை பேர் வினியாட் போயிருக்கீங்கன்னு தெரியல. திராட்சை தோட்டம் போயிருந்தீங்கன்னா அந்த கொடி அது வளரும். ஆனால் அது வளர்ந்து அப்படியே பரவி அது கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இட் நீட்ஸ் சம்திங். சே a vine clings and for it to cling it needs support. கனியே வரல சார், அது சப்போர்ட்டே இல்லாமல் பரிதாபமாக கீழே தொங்கிட்டு இருக்கு. நிறைய மனைவியோட நிலைமை குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா, கொடி தரையில பரிதாபமா தொங்கிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட் கிடையாது. ஆனா நம்ம இல்ல, இன்னும் ஒரு கனி இல்ல, உன்னால ஒரு யூஸ் இல்ல, உன்னால நீ எல்லாம் எதுக்கடி இருக்கிற. அந்த கொடி சொல்லுது, டேய் எனக்கு சப்போர்ட்டே இல்லாம கீழே விழுந்து கிடக்குறேன்டா. என் மனைவி ஒரு கனியே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க உங்க மனைவியை சப்போர்ட் பண்ற, அதாவது சப்போர்ட் பண்றதுன்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த தாங்கு தூணாக நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனைவி வேற லெவல்ல மாறிடுவாங்க. உங்களுக்கே தெரியாம உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய பிசினஸ் உமன் இருக்கலாம். யூ டோன்ட் நோ. Maybe there is a great celebrity chef in your wife. You don't know. அவங்கள மிரட்டி ஒன்றுக்கு உருப்பிடி அப்படியே சொன்னனால அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக எழும்பியிருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாடகி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஆத்தர் அவங்களுக்குள்ள இருக்கலாம். நீங்கள் பாருங்க, ஒரு மனைவியை நல்லா என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த மனைவி வந்ததை விட வேற மாதிரி மாறி இருப்பாங்க. உங்க குடும்பத்தில் கனியை கொண்டு வர்றதே உங்க மனைவி தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பவரை, ஒரு கிருபையை ஆண்டவர் மனைவிகள் மேல வச்சிருக்கிறார்.